ஸ்டார் படம் ஜொலிக்குமா? ஸ்டார் படம் மக்களை கவருமா? 2K கிட்ஸ் ஆடியன்ஸை கவருமா? தெரியவில்லை. ஆனால் இந்த ஸ்டார் படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இளைஞர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மறைக்க முடியாத உண்மை. அதற்கு காரணம் 3 பேர். இருவர் ஏற்கனவே பியார் பிரேமா காதல் என்று ஒரு படத்தை கொடுத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய புயலை, உணர்வு பூர்வமான ஒரு காதலின் புயலை ஏற்படுத்திய டைரக்டர் இலான், யுவன் சங்கர் ராஜா. இந்த 2 பேருமே அவர்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனது அந்த படத்தில். அந்த 2 பேருமே ஸ்டார் படத்தில் முக்கியமான பங்காற்றுகிறார்கள். இயக்குனராக இலான், இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா. அதே சமயத்தில் டாடா படத்தின் மூலமாக வெற்றியை சுவைத்த இளைஞர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இளைஞர்கள் மத்தியில் காதலுக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற கவியின் நடித்திருக்கும் படம்தான் ஸ்டார். இந்த 3 பேரின் நடிப்பு, 3 பேரும் இந்த படத்திற்காக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். திரையிட்ட முதல் நாளே குடும்பமாக குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே ஸ்டார் படம் வெற்றி பெறுமா, ஜொலிக்குமா, ஃபேமிலி ஆடியன்ஸை கவருமா தெரியவில்லை. ஆனாலும் அது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சரி, ஸ்டார் படத்தின் கதை என்ன? வாருங்கள் பார்ப்போம். டைரக்டர் இலான் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறார். அநேகமாக அவருடைய தந்தையின் வாழ்வில் நிகழ்ந்த சில சம்பவங்களின் கோர்வையோடு பல இளைஞர்களின் வாழ்வில் நடந்த சம்பவ கோர்வைகளையும் ஒன்று சேர்த்து இதை திரைக்கதையாக்கியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு லட்சியம், ஒரு கனவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கனவு தங்களால் நிறைவேறாத போது தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுண்டு. கவியின் தந்தையாக வருகின்ற லாலுக்கு ஒரு லட்சியம் உண்டு. அவருடைய லட்சியம் சினிமாவில் நடிகராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நிறைவேறாமல் போய்விடுகிறது. சரி, தன்னுடைய மகனை அந்த இலக்கை தொட வைத்து ஒரு பெரிய நட்சத்திரமாக உருவாக்க வேண்டும், அவனுக்குள் அந்த உணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவன் நடிகனாக வேண்டும் என்கின்ற கனவு தந்தைக்கு. தன்னுடைய கனவை மகன் மூலமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை தந்தை லாலுக்கு. அம்மாவுக்கோ தன்னுடைய மகன் ஒரு இன்ஜினியராக, ஒரு டாக்டராக, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில், ஒரு பெரிய வேலையில் வர வேண்டும், அவன் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு, ஆசை. இது அம்மாவின் ஆசை. ஆனாலும் கூட தந்தையின் ஆசைக்கே மகன் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சின்ன வயதில் இருந்தே அவனுக்குள் நாடகம், நடிப்பு என்கின்ற அந்த தாகத்தை ஏற்படுத்தி விடுகின்றார் லால். இளம் குருத்தாக இருக்கும் போதே ஒரு நாடகத்தில் பாரதி வேடத்தில் நடித்து கைத்தட்டலை பெறுகின்றார். அவருக்குள் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. நாமளும் நடிக்க வரலாம், நடிப்பு நமக்கும் கோடம்பக்கம் நம்மையும் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை தருகிறது. இந்த ஆசைகளோடு கனவுகளோடு அவன் படிக்க தொடங்குகின்றான். கல்லூரியில் படிக்கும்போது அங்கும் இந்த நாடகம், சினிமா என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகளோடு தன்னை வளர்த்து கொள்கின்றான். அதே சமயத்தில் அவனுடைய வாழ்வில் காதல் குறுக்கிடுகிறது. அந்த காதலும் ஒரு அற்பமான காரணத்துக்காக பிரிந்து போய்விடுகிறது. இவனுடைய தேடலோ ஒரு நடிகனாக வேண்டும் என்கின்ற தேடலோ அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயத்தில் நடிகனாக வாய்ப்பு பெற சென்ற இடங்களிலெல்லாம் தோல்வி, அவமானம், துரத்தல் இதுவே நடக்கின்றது. இன்னொரு பக்கம் ஒரு அற்ப காரணத்திற்காக காதலி விட்டு சென்று விட மனதில் குழப்பங்களும் மன உளைச்சலும் குள்ளும் ஆளாகின்றார் கதைநாயகன் கவின். சரி, கதைநாயகன் கவின்
திரைப்பட துறைக்குள் வந்தாரா, கதாநாயகன் ஆனாரா, சினிமாவில் அவருடைய வாழ்க்கை ஜொலித்ததா என்பதுதான் மீதி கதை. கவியின் தன் ஏற்றுக்கொண்ட அந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக, மிக அழகாக, நேர்த்தியாக செய்திருக்கின்றார். இரண்டு பெண்கள் காதலிகளாக வந்து தன்னுடைய பங்களிப்பை சரியாக செய்திருக்கின்றார்கள். யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை படத்திற்கு ஒரு உயிரோட்டத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றன. பாடல்களும் ஓகே. இளைஞர்கள் மத்தியில், 2K கிட்ஸ் மத்தியில், ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஸ்டார் படம் வெற்றியை ருசிக்குமா, அது மக்களை சென்று அடையுமா, மக்கள் மனதில் தங்குமா, மக்களை கவருமா என்பதை இனிதான் தெரியும். இப்போது அந்த படத்தை குறித்து நம்முடைய கருத்து, படம் பார்க்கலாம், ரசிக்கலாம், குடும்பத்தோடு சென்று பார்க்கலாம். குடும்ப பெண்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் தன்னம்பிக்கை தருகிறது. இதே போலதான் அஜித் நடித்த படமும் ஒன்று வந்திருக்கிறதே என்று சிலர் குறுக்கு சால் போடலாம். அது வேறு, இது வேறு. இது வேறொரு கோணத்தில் ஒரு கதாநாயகனாக வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தோடு அவன் உழைக்கிற உழைப்பும், ஒரு கட்டத்தில் இது வேண்டாம், சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று செல்ல நினைப்பதும், மீண்டும் அந்த கரைக்குள் வந்து போராடி ஜெயிக்க நினைப்பதும் தான் இந்த கதைக்கான வலுவான காரணம். திரைக்கதையில் அருமையாக அந்த கதையை நகர்த்தி சென்றிருக்கின்றார் இயக்குனர் இலான். இசையில் பட்டையை கிளப்பி இருக்கின்றார் யுவன் சங்கர் ராஜா. கவியனுக்கு மீண்டும் ஒரு வசந்தம் இந்த படத்தின் மூலம் வெற்றி மகுடம் வருகிறது. வெற்றி மகுடம் நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இளைஞர்களை கவரும் விதமாக அந்த திரைக்கதை உள்ளது என்பதுதான் இதற்கான சரியான வார்த்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.